ஹாய் எல்லாருக்கும் நியூ இயர் எப்படி போயிட்டுருக்கு? ஆக்சுவலாக டைம்லெஸ்ஸாக போயிட்டுருக்குங்க. நான் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் நிறையா பண்ண ஆரம்பிச்சிட்டேன் நியூ இயரில். இந்த இயர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும்னு தான் யோசித்து எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு டேவே எனக்கு பிடிச்ச என்னோடய ஃபேவரட் முருகரோட கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. ஆக்சுவலாக அந்த அன்றைக்கி செம்ம கூட்டமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு விருந்தும் இருந்துச்சு. நியூ இயர் அன்றைக்கி விருந்து ஒன்றுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹரிபரியாக அவசரமாக போயிட்டு வந்தேன். கண்டிப்பாக கோயிலுக்கு எப்படியாவது போயிடணும் நான்வெஜ் சாப்பிட்றதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வீடியோ எடுக்கலைங்க கோயிலுக்கு போயிட்டு. அப்புறம் தோட்டத்தில் தான் விருந்து வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக தம்பி மேரேஜ் முடிஞ்சு தம்பிக்கு தான் விருந்து இருந்துச்சு, தம்பிக்கும் தம்பி ஒய்ஃப்க்கும். பட் எல்லாரையுமே இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்களும் எல்லாருமே போயிருந்தோம். ஆனால் ஜாலியாக இருந்துச்சுங்க அந்த அன்றைக்கி மத்தியானம். ஃபுட்டு எல்லாமே வீட்லேயே சமைச்சிருந்தாங்க. ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆக்சுவலாக நம்ம சேனலில் வந்து சேவிங்ஸ் வீடியோ தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. சீக்கிரமே நம்ம நியூ இயர் சேவிங்ஸை வந்து ஆரம்பிச்சிடலாங்க. எப்படி சேவ் பண்ணுறேன், எதுக்காக என்னென்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக நானும் பிளான் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஆஸ் யூஷுவல் சிட்டு மட்டும் போயிட்டே இருக்குது. அது போக வேறு என்ன உண்டியல் சேவிங்ஸாக இல்லை மற்ற எந்த சேவிங் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு ஃப்யூச்சர் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஆக்சுவலாக ஜாலியாக இருந்துச்சு. நியூ இயர் அன்றைக்கி ஃபஸ்ட்டு டேவே ரொம்ப ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் எல்லாருமே ஃபேமிலியோடு சேர்ந்து. எல்லா வருஷமும் வந்து நான் பர்ஃபெக்டாக இருக்கணும், நேரத்தில் எந்திரிக்கணும், நியூ இயர் அன்றைக்கி எந்திரிச்சு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அந்த மாதிரி சில்லியாக தான் யோசிச்சுட்ருப்பேன். இந்த வருஷம் வந்து ரொம்ப பொறுப்பாக நிறைய விஷயங்கள் யோசிக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துடுச்சு, ரெஸ்பான்சிபிலிட்டி வந்துடுச்சுங்க. 2 பேபிஸை வந்து எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும், என்னோடய ஹெல்த் கண்டிப்பாக இப்போ 30+ ஆகிட்டேங்க. ஸோ என்னோடய ஹெல்த்தை வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணுன்ற பயமும் வந்துடுச்சு. ஸோ அதையும் கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேன். பேட்மிண்டன் கிளாஸ்ன்ட்டு இல்லை, பேட்மிண்டன் வந்து ரெகுலராக போகலான்னு சொல்லிட்டு என் பையனோட ஃப்ரெண்ட்ஸோட மாமிஸ் வந்து அங்கே விளையாடுறாங்க. ஸோ என்னையும் ஜாயின் பண்ணிக்க சொன்னாங்கன்னு நானும் ஒரு நாள் போய் விளையாடிட்டு வந்தேங்க. அவ்வளோதான் கை வலிக்க ஆரம்பிச்சிச்சு. வீட்லேயும் இப்போ பொங்கல் க்ளீனிங் அது இதுன்னு போயிட்டுருக்கனால கண்டினியூ பண்ணலைங்க. ஒரே ஒரு நாள் போயிட்டு வந்தேன். கண்டினியூ பண்ணிடுவேனான்னு தெரியல. ஆனால் ட்ரை பண்ணுறேன் இந்த வருஷம் அதையாவது உருப்படியாக பண்ணலான்னு. அப்புறம் பையனை யோகா கிளாஸ் சேர்த்து விட்டேங்க இந்த வருஷம், பெரிய பையனை. இன்றைக்கி வந்து கிளாஸில் இருக்கவே மாட்டேனான்னு சொல்லி நானும் குட்டி பையனும் கூடவே இருந்துட்டோம். குட்டி பையனும் சேர்ந்து அவனே மேட்டை விரித்து போட்டு அவங்கள பார்த்து ஏதோ பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தான். அவரையும் கொஞ்சம் உருப்படி பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒன்று கற்றுக்குவான் இந்த வருஷம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஓகே, இந்த வருஷம் எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். போக போக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.